ஒருத்தவங்க டிப்ரெஸ்டா இருக்காங்கன்னா எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் இருப்பானுங்க எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருப்பானுங்க, அப்படியே எல்லாத்தையும் சுத்திடுவாங்க, எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அப்படி எல்லாரும் பார்க்கும்போது டேய் யாரா அவன் எப்பயுமே ஹாப்பியா இருக்கான், எப்படா அவனுக்குலாம் ஒரு கவலை இல்லையா, கஷ்டம் இல்லையா, எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பாங்க. பட் அன்னைக்கு நாள் முடிஞ்சு அவன் பைக்ல போகும்போது அவனோட தனிமையில தான் தெரியும் அவன் எந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருக்கான்னு. அது மட்டும் இல்ல, இந்த 12 மணிக்கு பார்த்தோம்னா இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும் போது யோசிப்பான் எல்லாத்தையும். அந்த தனியா இருக்கும் போது அந்த ரீல்ஸை பார்த்துட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் தெரியும் அவனோட டிப்ரெஸ்டு கண்டிஷன். எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா இருக்கான், எல்லாத்தையும் சிரிக்க வச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு கவலையும் இல்லை, டிப்ரெஷனே இல்லை, செம்ம ஜாலி பர்சன் இல்லை உலகத்துல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவன் டிப்ரெஷன் இல்லாத பர்சனே கிடையாது. வேணா டிப்ரெஷனை காட்டாத பர்சன்ஸ் வேணா நிறைய பேர் இங்க இருக்காங்க. நம்ம மற்றவங்க கிட்ட அழுகிறத விட அந்த பர்சன்ஸ் தனிமையில 10 மடங்கு அதிகமா கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா என்ன டிப்ரெஷன் நைட்டு ஃபுல்லா அழுது தீர்த்தாலுமே காலையில வரும்போது அவன் சிரிச்சுக்கிட்டு அவன் கஷ்டத்தை யாருக்கிட்டையுமே காட்டாம எல்லாத்தையும் சந்தோஷமா சிரிக்க வச்சுட்டு மட்டும்தான் இருப்பான். அவன்கிட்ட போய் ஒரு நாள் கேட்டு பாருங்க, டேய் நீ ஓகேடா அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்பவும் சிரிச்சுட்டு ஓகேடா அப்படின்னுவான். பட் அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு ஒரு 1000 மெடிசன் கொடுத்த மாதிரி.